ஆண்டவர் கைகளில் ஆணிகள் ஏறியன. மனம் திருந்த மாநிலமெல்லாம் திரிந்த கால்களிலே தூய ரத்தம் பாய சித்தம் நோக குத்தி கிழித்தாரே. மரச்சிலுவையின் முன் நிற்கும் மனிதா, கொஞ்சம் பார், சிறு துரும்பை கூட வதைக்காதே, அது இறைவனின் படைப்பு என்பதை உணர்ந்து கொள். தச்சரின் மகனாய் தரணியில் வந்தவரின் பொற்கரங்கள் பட்டு கலை நயமாய் மின்னிய மரப்பொருட்களை இணைத்த ஆணிகள் மூவரு கடவுளாம் இறைமகன் இயேசுவை சிலுவையோடு இணைக்கின்றன. சிலுவை மீட்பின் சின்னம், இறைவனோடு இணைக்கும் பாலம், ஒன்றிப்பின் கருவி என்பதை எடுத்து எம்புகின்றது. மூங்கில் துளைக்கப்பட்டால்தான் புல்லாங்குழல், கரும்பு பிழியப்பட்டால்தான் சர்க்கரை, கோதுமை அரைப்பட்டால்தான் அப்பம், சிலுவையில் அறையப்பட்டால்தான் மீட்பு என்னும் உயிர்ப்பு. சாட்டையால் அடித்தும் எச்சில் உமிழ்ந்தும் மனநிறைவு கொள்ளாத நயவஞ்சகர்கள் குத்துயிரும் கொலை உயிருமாயிருக்கிற இயேசுவை சிலுவையில் அறைகிறார்கள். ஆம், ஒவ்வொரு இறைவன் 3 ஆண்டுகளுக்குள் அடக்கப்படுகிறார். நலமில்லா நாவினால் பிற இதயத்தை குத்திக் கொள்ளாதே. ஆணவம் அடைந்தால் கருணை தானே விளைக்கும். ஜெபம். அன்பு இயேசுவே, நாங்கள் மட்டும் வாழ வேண்டும் என்ற புனித எண்ணங்கள் பிறரின் நிம்மதி அடைந்த தருணங்களுக்காக மன்னிப்பு கேட்கின்றோம். இனிவரும் நாட்களில் நாங்கள் தாழ்ச்சி உடையவர்களாய் செயல்படும் மனநிலையை தாரும். ஆமென். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுவதாக. எங்களுக்கு தேவையான உணவை வழங்கிச் செலுத்துகிறோம். எங்களுடன் கடவுளை நாங்கள் வகித்தது போல எங்களுக்கு பாவங்களை மன்னித்தருளும். எங்களை சோதனையில் விளக்காமையும் தீராமை என்று எங்களை மீட்டருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய ஈசோவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, ஆண்டவருக்கு எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரணத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்கள் நாங்கள் இறைவனின் இரக்கத்தினால் நிலையான அமைதியை பார்ப்பனவாக.
செலுத்துகிறோம் இயேசு, எல்லாம் முடித்த முதல் மனிதர். ஈசோவை ஆராதித்து வாழ்க்கை மக்கள் நன்றி செலுத்துகிறோம். பாரமான குழு சிலுவை கொண்டு உலகத்தை முடித்தீர். பகலை இரவாய் மாறியதென்று வேதம் சொல்கிறது. தேவாலய கீழே மேலிருந்து இரண்டாய் கிழிந்தது. எல்லாம் முடிந்தது என்று சொன்ன மனிதர் இவர்தானே. வந்த காரியம் எல்லாம் முழுமையாய் செய்த மனிதர் யாருண்டு? தன்னை கொண்ட இவர்களை மன்னியும் என்றே வழிபட்டார்பார். இந்த வார்த்தையிலேதான் கிறிஸ்தவம் எனும் அறிவை வாழ்கின்றிருப்பார்.